தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் புதிய மாத ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிய இரக்கமும் தயவும் உங்களோடும் என்னோடும் கூட இருந்ததுனாலே இந்த 6 மாதங்களை கடக்க கர்த்தர் உதவி செய்தார். 7வது மாதத்தை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த 2025வது வருஷத்தினுடைய ஒரு அரை வருடத்தை முடிக்க கர்த்தர் நமக்கு பலனும் கிருபையும் இரக்கமும் செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனையோ பேர் நம்மை விட நல்லவர்கள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், உத்தமர்கள், தயாளர்கள், எத்தனையோ பேர் இந்த வருஷத்தை நம்மோடு தொடங்கினவர்கள் இந்த ஜூலை மாதத்தின் முதல் தேதியை காண முடியவில்லை. ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இரக்கம் செய்து தயவு செய்து அவருடைய கிருபை அதிகமாய் நமக்கு பாராட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த 7வது மாதத்தை ஜூலை மாதத்தை காண உதவி செய்திருக்கிறார். எத்தனை நல்லவர்! நம்மிலே அவர் விரும்புகிற பரிசுத்தம் உண்டோ இல்லையோ என்று எனக்கு தெரியாது. அவருக்கு பிரியமாய் நடந்தோமோ இல்லையா என்று நம்மால் தீர்க்கமாய் சொல்ல முடியாது. நமக்கு பாவம் உண்டா இல்லையா என்று கூட சொல்ல முடியாது. ஆனாலும் கர்த்தர் அவர் விரும்புகிற நீதி, அவர் விரும்புகிற பரிசுத்தம், அவர் விரும்புகிற சுத்த ஜீவிதம் உங்களுக்கும் எனக்கும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் நம்மை இந்த பூமியில் உயிரோடு காத்து இந்த 7வது மாதத்தை காண செய்தாரே, 2வது அரை வருடத்தினுடைய முதல் மாதத்தை காண செய்தாரே, அதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் நமக்கு பாராட்டின மகத்துவங்களை, தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளை, தேவன் நமக்கு பாராட்டின இரக்கங்களை நினைக்கும் போது இருதயம் நன்றியால பொங்குகிறது. கண்கள் கண்ணீரால நிரம்புகிறது. இத்தனை நன்மைகள், இத்தனை தயவு, இத்தனை இரக்கம் நமக்கு பாராட்டி இந்த புதிய மாதத்தை கர்த்தர் காண செய்தாரே. ஒரு விசை கூட கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா, துதிக்கலாமா, மகிமைப்படுத்தலாமா? நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரத்தை செலுத்துவதெல்லாமல் வேறு ஒன்றும் நம்முடைய தேவனுக்கு நம்மால் செலுத்த இயலாது. அவர் செய்த உபகாரங்களுக்காக, அவர் செய்த கிருபைகளுக்காக, அவர் செய்த இரக்கங்களுக்காக கொஞ்ச நேர கர்த்தரை நம்ம எல்லாரும் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஃபாதர் பெர்க்மான் ஐயா பாடுகிறது போல நாமும் பாடுவோம். நன்மைகளின் நாயகனே நன்றி, நன்றி ஐயா. நன்மைகளின் நாயகன் அவர், நன்மைகளின் நாயகர். கடந்த நாட்கள்லாம் கண்மணி போல் காத்தீரே. எவ்வளோ நல்ல தெய்வம் இல்லையா? ஒரு நாள் நம்மை காத்தாரே. அந்த நன்மைகளின் நாயகனை கொஞ்ச நேரம் மனப்பூர்வமாய் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு செழிப்பை தேவன் உங்களுக்கு எனக்கு கட்டளையிட போகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே, ஐசையா 35:1, வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கலித்து புஷ்பத்தை போல செழிக்கும். இந்த 7வது மாதம் ஒரு செழிப்பின் மாதமாய் உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் மாற்ற போகிறார். எனக்குள்ள ஒரு செழிப்பு, ஒரு நன்மை, ஒரு கிருபை உங்களை என்னையும் இந்த மாதம் தொடரப் போகிறதை நான் நேற்றிலிருந்து நான் ஆவியில் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். செழிப்புள்ள காலங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது, ஆக்ட்ஸ் சாப்டர் 14 அங்கே படிக்கும்போது அப்போஸ்தலன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நமக்கு அங்கே படிக்க முடியும். ஆக்ட்ஸ் சாப்டர் 14:17, 14:17. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து. இங்கே செழிப்புள்ள காலங்களை கர்த்தர் நமக்கு தருகிறாராம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த 7வது மாதம் உங்களுடைய ஜீவியத்திலும் என்னுடைய ஜீவியத்திலும்
ஒரு செழிப்பின் அனுபவத்தை, ஒரு செழிப்புள்ள மாதமாக கர்த்தர் நமக்கு மாற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் அப்போஸ்தலன் அழகாய் சொல்லுகிறார், அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணியிருந்ததில்லை என்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை செழிப்பால் நன்மையால் நிரப்புகிற மாதமாய் இந்த ஜூலை மாதம் மாறப்போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 அனுபவத்தை இங்கே படிக்கிறோம். வனாந்தரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கடுவெளி, வறண்ட நிலம். வனாந்திரம், வறண்ட நிலம், கடுவெளி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 3ம் செழிப்பாய் மாறப்போகிறதா? வனாந்தரம், வில்டர்னஸ், வறண்ட நிலம், ட்ரைலேண்ட், கடுவெளி, டெசர்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாலைவனம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வனாந்தரமும் செழிக்க போகிறது. வறண்ட நிலம், வறட்சியான நிலம், அதுவும் செழிக்க போகிறது. டெசர்ட், பாலைவனம் போல இருக்கிற அந்த பாலைவனமும் செழிக்க போகிறது. எத்தனை பேர் நமக்குள்ள விசுவாசிக்கிறோம்? இந்த வசனம் 1000 வருட சாட்சியில் நிறைவேற்றப்பட போகிற ஒரு தீர்க்க தரிசனமான வசனம். ஆனால் கிருபையின் காலத்திலேயே உன்னுடைய 6 மாத வாழ்க்கை, 25வது வருஷத்தின் 6 மாத வாழ்க்கை வனாந்தரமா இருந்திருக்கலாம், வறண்ட நிலமா இருந்திருக்கலாம், கடுவெளியாய் நடந்து வந்திருக்கலாம். ஐயோ, பாலையாய் மாறிட்டேனே, பாலைவனமாய் மாறி இருக்கிறதே, எனக்கு மழையே காணமே, எனக்கு செழிப்பையே பார்க்க முடியலையே, பயங்கர உஷ்ணம், வறட்சி வறட்சி, எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் இந்த பூமி குடிச்சிருதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வனாந்திரமா இருக்கிறதே, தான் தங்கி தாவரிக்க நிழல் கூட இல்லையே. ஒருவேளை இந்த 6 மாத காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில வனாந்திர பாதையா இருந்திருக்கலாம், வறண்ட நிலமா இருந்திருக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கடுவெளியா இருந்திருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களையும் என்னை நோக்கி வருகிறது. அது செழிக்க போகிறது. வறண்ட வாழ்க்கை செழிக்க போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். அவர் பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அவர் செய்ய போகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வறட்சி மாறுவதற்கு என்ன செய்யணும்? இந்த வறட்சி மாறுவதற்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த வறண்ட நிலம் செழிப்பதற்கு ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 32ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஐசாயா 32 verse 15, 15வது வசனம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்துல பிரவேசித்திருக்கிற நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உன்னதத்தின் ஆவி என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே, உன்னதத்திலிருந்து அபிஷேகம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் என்னை தருப்பியும் ஆண்டவரே, உன்னதத்தின் அபிஷேகம் என் மேல ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்கும் போதே ஒரு புது அபிஷேகத்துக்காக உன்னதத்தின் ஆவி, ஹெவன்லி ஸ்பிரிட், ஹெவன்லி ஸ்ட்ரென்த், உன்னதத்தின் ஆவி, உன்னதத்தின் பலன், உன்னத அபிஷேகம், அதற்காக நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, என்னை உன்னதத்தின் ஆவியால் என்னை நிரப்பும், உன்னதத்திலிருந்து வரும் பலனை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சீஷர்களுக்கு சொன்னார். அதுக்கு பிறகுதான் வாழ்க்கை மாறினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலவீனனான, ஸ்திரீக்கு முன்பாக சபித்த, சத்தியம் பண்ணின பேதுரு பலவானாய் மாறி வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கண்டான். ஒரே பிரசங்கத்தில் 3000 பேரை ரட்சிப்புக்கு நேராய் திருப்பினான். தெய்வ பிள்ளையே, பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது. நீங்கள் அபிஷேகத்தால் நிரம்பினவர்களாய், வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாய், உன்னதத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய், உன்னதத்தின் பலனால் தரிப்பிக்கப்பட்டவர்களாய் நீங்களும் நானும் மாறணும். மரியாளுக்கு சொல்லப்பட்டதே, உன்னதத்திலிருந்து பலன் உன்னை தரிப்பிக்கப்படுவாய்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னதமானவருடைய நிழல் உண்மையில் நிழலிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த உன்னத நிழல், அந்த உன்னத பலன், அந்த உன்னதத்திலிருந்து வருகிற ஆவி, இதை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கை வறட்சி மாறும், வறண்ட நிலம் மாறும், வனாந்தரம் மாறும், கடுவெளி மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு செழிப்பு உங்கள் வாழ்க்கையில வரப்போகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஆவியில நிரம்பி தீர்க்க தரிசனமாய் உங்களோடு கூட நான் பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையிலும் என்ற வாழ்க்கையிலும் இதுவரை நம்முடைய கண்ணிலே காணப்பட்ட வனாந்தரத்தின் அனுபவம் மாறப்போகிறது. வறட்சியின் அனுபவம், வறண்ட நிலம் மாறப்போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவியத்திலே கடுவெளி, டெசர்ட் லைஃப் மாறப்போகிறது. விசுவாசிப்போம். ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். உன்னத வல்லமை பெற்றுக்கொள்வோம். உங்களை என்னையும் கர்த்தர் ஒரு செழிப்பின் நாட்களாய், செழிப்பின் மாதமாய் இந்த மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் ஒரு மாற்றி தந்திருக்கிறார், ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார். விசுவாசிப்போமாக. இது உங்களுக்கு எனக்கும் ஒரு செழிப்பின் மாதம். கர்த்தர் தம்முடைய செழிப்பினாலே என் வனாந்தரத்தை செழிப்பாக்குகிறார், என் வறட்சியை செழிப்பாக்குகிறார், வறண்ட நிலத்தை செழிப்பாக்குகிறார். அறிக்கை பண்ணிக்கொண்டே இருப்போம். ஒரு அபிஷேகம் உங்களை என்னை தொடும். இந்த அபிஷேகத்தாலே எல்லா வறட்சியையும் எல்லா கடுவெளியையும் கர்த்தர் மாற்றி உங்களை என்னை நன்மை நான் நிரப்புவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது, யார் செழிப்பார்கள்? எப்படி செழிப்பார்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திர. செழிப்பு எப்படி வரும் என்பதெல்லாம் குறித்து தொடர்ந்து தியானிக்கலாம். இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே 1-2 குறிப்புகளை உங்களோடு நான் பேசி, நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செழிப்பு பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் என்பதை உங்களோடு கூட 1-2-3 குறிப்புகளை நான் பேச ஆசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்பர் 1, நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 25வது வசனம். Proverbs chapter 28 verse 25. பெருநெஞ்சன் வழக்கை கொள்ளுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பானாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம நம்புவோம். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்புவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது மட்டுமல்ல, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்காவிட்டால் நம்புவோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்கும் போது மட்டும் இல்லை, ஜெபத்தை கேட்காவிட்டாலும் நம்புவோம். நம்ம உயர்த்தும் போது மட்டுமல்ல, உயர்த்தாவிட்டாலும் கர்த்தரை நம்புவோம். யோபை போல நம்புவோம். யோபு சொல்லுகிறான், முன்னாலே போய் கிரியை செய்தும் அவரை காணேன், பின்னாலே கிரியை செய்தும் காணேன். வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் காணாதபடி ஒளிந்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிவார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா நிலவரத்திலேயும் இயேசுவை நம்புவோம். இன்றைக்கு நாம் ஜீவிக்கிறதே அவரை நம்பிதான் ஜீவிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்புவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்புவோம். அத்திமரம் துளிர்த்தாலும் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியின் பலன் இருந்தாலும் இல்லாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கர்த்தரை நம்புவோம். எல்லா நிலவரத்திலும் நம்புவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்போம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் எவனோ அவன்தான் செழிப்பான். உங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீங்க. நம்பிக்கை புதுப்பித்துக் கொள்ளுங்க. இந்த 7வது மாதம் முதல் தேதியிலேயே உங்களோட நம்பிக்கை புதுப்பித்துக் கொள்ளுங்க. அபிஷேகத்தையும் புதுப்பித்துக் கொள்ளுங்க. தேவன் என் வனாந்தரத்தை செழிப்பாக்குகிறார், என்னுடைய கடுவெளியை செழிப்பாக்குகிறார், என்னுடைய வறண்ட நிலைமையை செழிப்பாக்குகிறார். அக்சாலுடைய ஜீவியத்தில் வறட்சியை கண்டால் ஒரே நேரத்தில் ஒரே நாளிலே தகப்பண்டத்தில் போனால் கீழ்ப்புறத்திலும் மேற்புறத்திலும்
அவனுக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை தந்தாளா? இந்த கால வேளையில வறண்ட நிலவரத்தில் 6 மாதம் கடந்தது உணர்வாயானால் தேவ பாதத்தில் முழங்கால் படியிடு, உன்னை ஒப்புக்கொடு. நான் உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே, நீர் என்னுடைய வனாந்தரத்தை, வறண்ட நிலத்தை, கடுவெளியை செழிப்பாக்குகிறவர். நான் நம்புகிறேன். என் குடும்பத்தில் ஒரு செழிப்பு, பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பு ஆண்டவரே, என் வேலை ஸ்தலத்தில் ஒரு செழிப்பு, என் பிசினஸ்ல ஒரு செழிப்பு, என் ஊழியத்தில் ஒரு செழிப்பு இந்த மாதம் கட்டளையிட போகிறீர். அதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த செழிப்பினாலே என்னை நிரப்பும் செழிப்பான அனுபவத்தை நான் காணப்போகிறேன். அதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நம்புவோம். எரேமியா தீர்க்கதரிசியும் கூட இதை தான் சொல்லுகிறான். 17ஆம் அதிகாரத்திலே எரேமியா சொல்லும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காமல் தேவன் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன் அவன் எப்படிப்பட்டவனாய் செழிப்புள்ளவனாய் இருக்கிறதை குறித்து எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 6வது வசனம், 7ஆம் வசனம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் பிரியபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அவாந்திர வெளியிலே கரளையாய் போன செடியை போல் இருந்தும் நன்மை வருவதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களில் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் இரண்டில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ண வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான பச்சையான மரத்தை போல் இருப்பானா. கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறவன் தப்பாமல் கனி கொடுக்கிறவன், செழிப்புள்ளவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். அவன் நம்பிக்கையினாலேயே அவனுக்கு ஒரு செழிப்பு வருகிறது. அவனுடைய வேர் உஷ்ணத்தை காணாது, அவன் ஜீவிய உஷ்ணத்தை காணாத கர்த்தர் ஸ்தோத்திரம் பச்சையான மரத்தை போல் இருக்கிறானா. இந்த காலவேளையில முதல் நாளிலேயே கர்த்தரை நம்புவோம். கர்த்தராலே நான் செழிப்படைவேன். கர்த்தர் என் வனாந்தரத்தை மாற்றுகிறார். கர்த்தர் என்னுடைய கடுவெளியை மாற்றுகிறார். என்னுடைய வறட்சியை மாற்றுகிறார். என்னை செழிப்பாக்குவேன் சொன்னவர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர். அவரை நம்புகிறேன். நான் நம்புகிறது அவராலே வரும் என்று விசுவாசிப்போம். செழிப்படைவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். செழிப்புள்ளவர்களாய் இப்பொழுதே கர்த்தர் உங்களை என்னையும் மாற்றுவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். இரண்டாவதாக, நமக்கு ஒரு செழிப்பு வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் 72ஆம் சங்கீதம் 16வது வசனத்திலே, Psalms 72 verse 16 அங்கே படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பூமியிலே மலைகளின் உச்சியிலே ஒரு பிடி கை தானியம் விதைக்கப்பட்டிருக்கும். அதன் விளைவு லீபனோனை போல் அசையும். பூமியின் புல்லை போல் நகரத்தார் செழித்தோங்குவார்கள். பூமியிலே மலைகளின் உச்சியிலே ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்குமா. ஒரு பிடி தானியத்தை மலையின் உச்சியிலே விதைக்கிறார்கள். அந்த விளைச்சல் எப்படி இருக்கிறதாம்? கர்த்தர் ஸ்தோத்திரம், பூமியின் புல்லை போல நகரத்தார் செழித்தோங்குவார்கள். அப்படியானால் இதனுடைய மறைமுகமான வார்த்தை என்னவென்றால், ஒரு பிடி, ஒரு கையளவு, ஒரு பிடி, ஒரு மனிதனுடைய இருதயத்தின் அளவு அவன் கை அளவு தானா. அப்படியானால் முழு இருதயத்தோடு நீ ஒரு பிடி தானியத்தை நீ விதைத்தால், மலை உச்சியிலே நீ விதைத்தால், நீயோ நகரத்தாரோ புல்லை போல செழித்தோங்குவார்களாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த ஒரு பிடி என்று சொல்வது முழு இருதயத்தை காட்டுகிறது. முழு இருதயத்தோடு விதைக்கணும். உன் ஜெபத்தை விதைத்து பார். முழு இருதயத்தோடு. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். கர்த்தருக்கென்று விதைத்து பார்ப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். முழு இருதயத்தோடு விதைத்து பார்ப்போம். உண்மையுள்ள பரிசுத்தவான்களை கண்டுபிடித்து விதைத்து பார்ப்போம். உத்தமமாய் கர்த்தருக்காய் சேவை செய்வர்களை கண்டுபிடித்து விதைத்து பார்ப்போம். உன்னை விதைக்கிற விதைப்பு, முழு இருதயத்தோடு விதைக்கிற விதைப்பு கேட்கிறாங்களே அவங்களுக்கு இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். எத்தனையோ பக்தர்கள் முழங்காலை மடக்கி எத்தனையோ தன் தேவைகளுக்காக, ஊழிய தேவைகளுக்காக தேவனிடத்தில் ரகசியமாய் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த
அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை கண்டுபிடித்து விதைப்போம். விதைத்தால் நீ செழிப்பாய், விதைத்தால் நீ செழிப்பாய். என்னை தொட்ட ஒரு வார்த்தை, ஒரு பிடி தானியம் மலை உச்சியிலே விதைக்கப்படுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது விதைக்கப்பட்டால் அதனுடைய விளைவு லீபனோனை போல அசையும். பூமியின் புல்லை போல நகரத்தார் செழித்துவங்குவார்கள். நீ செழிப்படையும்படி மனப்பூர்வமாய் முழு இருதயத்தோடு விதைக்கணும். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின் அதன் பலனை காண்பாய். முழு இருதயத்தோடு நீங்கள் நான் கர்த்தருக்கென்று கரம் நீட்டுவோம். கொடுக்கிற கரத்தை மேலே தான் வச்சிருக்கிறார், வாங்குறவங்களை கீழே தான் வச்சிருக்கிறார். நாங்கள் கர்த்தருக்காய் விதைக்கிற மனுஷராய் ஜெபத்தை, விண்ணப்பத்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திர காணிக்கையை, கர்த்தருக்கு ஸ்தோத்திர வசனத்தை நீங்கள் நானும் மற்றவர்கள் விதைப்போம். விதைக்கிறவர்களா இருப்போம். 100 பலனை பெறுவோம். கர்த்தருக்கு கொடுப்போம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, தட்டுங்கள் திறக்கப்படும், எல்லாருக்கும் தெரியும். கொடுங்கள், கர்த்தருக்காக மனப்பூர்வமாய் ஒரு கைப்பிடி தானியம் முழு இருதயத்தோடு நீ கர்த்தருக்கு செய்கிற சின்னதோ பெரியதோ அதை கர்த்தர் பார்த்து உன்னை செழித்தோங்க செய்வார். உன் நன்மையை செழித்தோங்க செய்வார். 3வது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 11:25 Proverbs 11:25 அங்கே படிக்கும்போது, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்குமா? உதாரத்தனமுள்ள ஆத்துமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதாரத்துவமாய் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேலையை எதை செய்தாலும் உதார குணமாய், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உதார குணமுள்ள ஜீவியம். ஜெபமானாலும் ஆராதனையானாலும் கர்த்தரை தேடுவதானாலும் எல்லாவற்றிலேயும் உற்சாக மனதோடு மனப்பூர்வமான இருதயத்தோடு நீங்களும் நானும் செய்கிற மனுஷராய் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், செழிப்பாக்குவார். இந்த மாதம் ஒரு புதிய செழிப்பான அனுபவத்தை நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். நீங்கள் அடுத்த மாதத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சாட்சி சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கர்த்தர் வறட்சியை மாற்றி, கடுவெளியை மாற்றி, வனாந்திர அனுபவத்தை மாற்றி என்னை பூக்க செய்தார், என்னை துளிர்க்க செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரோனின் கோலா இருந்தால் ஒரே ராத்திரியில அது பூத்து காய் காய்த்து, அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது பூத்தது, அது மொட்டு விட்டது, காய் காய்த்தது, வாதுமை பழங்களை தந்தது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஓவர் நைட்ல ஒரே ராத்திரியில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா தரித்திரத்தையும் இயேசு மாற்றினார். பஸ்காவை ஆசரித்ததினாலே ஒரே ராத்திரியிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதருடைய ஜீவியத்திலே the tables were turned. காரியம் மாறுதலாய் முடிந்தது. நம்முடைய தேவன் உங்களை என்னையும் இந்த முதல் நாளிலேயே ஓவர் நைட்ல உங்க தலை உயர்த்த முடியும், ஒரு செழிப்பை தர முடியும். விசுவாசிப்போம். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். செழிப்புள்ள காலங்களை நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஜூலை மாதம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை கொண்டு அறிக்கையிடுகிறேன். இது உங்களுக்கு எனக்கு செழிப்பின் காலம். இந்த செழிப்பின் மாதத்தை பயன்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. நல்ல இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த 6 மாதம் எங்களை காத்து 7வது மாதத்தை காண செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதம் எங்களுடைய ஜீவியத்தில் ஆண்டவர் ஒரு செழிப்பை கட்டளையிட்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவ கிருபை எங்களை ஆளுகை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவ இரக்கம் எங்களோடு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, எங்களுடைய வனாந்திரம், எங்களுடைய வறண்ட ஜீவியம், எங்களுடைய கடுவெளி செழிப்பாய் மாறப்போறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்புகிறவன் செழிக்க போகிறானே. உன்னதத்தில் ஒரு அபிஷேகத்தை ஊற்றி எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்க போகிறீரே. நாங்கள் விதைக்கும் போது எங்களை செழிப்பாக்க போகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். செழிப்புள்ள காலங்களை பயன்படுத்திக் கொள்ள, செழிப்பை கண்டுபிடிக்க அனுக்கிரகம் செய்யும். கிருபை தொடரட்டும், நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.